என் வாழ்க்கையில 10 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்தில் தங்கி படிச்சேன். இந்த மாவட்டத்தை பத்தி நல்லா தெரியும் எனக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை மாவட்டம் சேலம் மாவட்டம். தர்மபுரியை விட அதிக சட்டமன்ற வேட்பாளர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்த மாவட்டம் சேலம் மாவட்டம். நினைச்சு பாருங்க, சேலம் மாவட்டத்தில் இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமா நம்ம கட்சி கொடுத்த மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி. நமக்கு எம்எல்ஏ இப்ப இருக்கிறோம். ஓமலூர் இதற்கு முன்பு இருந்தோம். தாரமங்கலம் நம்ம சாமியார் வந்திருக்காருங்க. எடப்பாடி இதுக்கு முன்பு இருந்தது. சேலம் வடக்கு நம்முடைய கார்த்தி இருந்தாரு. சேலம் மேற்கு அருள் இப்ப இருக்கிறாரு. ஆக கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற மாவட்டம் தான் இந்த மாவட்டம். 2 முறை மாவட்ட பெருந்தலைவர்கள், ஊராட்சி மன்ற பெருந்தலைவர், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன். இப்போ நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இங்க இருக்கிறாங்க. ரேவதி ராஜசேகர் இருக்காங்க. இதுக்கு முன்பு இருந்தாரு சண்முகம் இருந்தாரு. இதுக்கு முன்பு நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் காவேரி இருந்தாரு, தமிழரசு, நம்ம ஒரு ஐஜி காமராஜ், எல்லாம் இவ்வளோ நமக்கு கொடுத்த மாவட்டம் நம்ம மாவட்டம். இவ்வளவு கிடைச்சோம். எனக்கு இன்னொரு ஆசை, சேலம் எம்பி நமக்கு வேணும். அதையும் கொடுப்பீங்களா? நீங்க நினைச்சா நடக்கும். ஏன் அதை நான் கேட்கிறேன்னா, இப்போ திமுகவில் இன்னைக்கு 37 மக்களவை உறுப்பினர்கள், மக்களவைனா லோக்சபா எம்பிகள் இருக்கிறாங்க. இதற்கு முன்பு அதிமுகவில் 37 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இவ்வளவு பேர் இருந்தோம். அந்தந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் டெல்லிக்கு, அங்க நாடாளுமன்றத்தில் அங்க போய் பேசி பிரச்சனை பண்ணி ஏதாவது தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொண்டு வந்தார்களா? இல்ல அவர்கள் சார்ந்த அமைச்சர்கள் ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தாங்களா? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியல. ஆனா எப்பப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுகிறதோ, எம்பி தேர்தலில் பாட்டாளி கட்சி பெரும் வெற்றி பெறுகிறதோ, அப்போ மத்திய அரசில் அங்கமாக அங்கே இருந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே திட்டங்கள் கொண்டு வர கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மற்ற கட்சியில் வெற்றி பெறாங்க, ஆனா வெற்றி பெற்று அங்க போய் உட்காந்துட்டு வராங்க, அவ்வளவுதான். நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, ஒரு உதாரணம், அன்னைக்கு பொதுக்குழு நான் சொன்னேன். அப்போ நம்ம 2004 நம்ம பெரிய வெற்றி பெற்றோம். நமக்கு 6 மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றோம், 6 எம்பி நமக்கு. அப்ப நான் மாநிலங்களவை உறுப்பினர், ராஜ்யசபா. அந்த 6 எம்பிக்கள் வைத்து நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தோம். 5 நாள் நாடாளுமன்றம் நடக்கல. எத்தனை பேர் வச்சுக்கிட்ட? 6 பேர், 5 பேர். அது இன்னொருத்தர் அமைச்சராக வேலு, 5 பேர் வச்சுக்கிட்டு 5 நாள் நாடாளுமன்றம் நடக்க விடாம பார்த்து கொண்டது பாட்டாளி. எதுக்கு? நம்முடைய இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, 5 பேர் 5 நாள் நாடாளுமன்றம் நடக்கல. கருப்பு சட்டை போட்டுட்டு அங்க உள்ள போய் போராட்டம் பண்ணது. ஆனா இன்னைக்கு 37 பேர் 38 பேர் ஜெயிச்சோம், அங்க போய் ஒன்னும் நடக்கல. அப்போ நம்ம வெற்றி பெற்றதுனால 2 அமைச்சர்கள் நமக்கு கொடுத்தாங்க. நானும் அரங்க வேலு அமைச்சர்கள். அரங்க வேலு ரயில்வே துறை அமைச்சர், நான் சுகாதாரத்துறை அமைச்சர்.
அமைச்சரான பிறகுதான், வேலூர் அமைச்சரான பிறகுதான் இங்க சேலம் ரயில்வே கோட்டம் காமராஜர் அவர்கள் காலத்துல கோரிக்கை வச்சது. எப்போ? அப்போ அந்த காலத்துல காமராஜர் காலத்துல கோரிக்கை வச்சது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதை நிறைவேற்றி இருக்கிறது. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தோம், நிறைவேற்றி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்று ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜாக இல்லை, அத்தனையும் பிராட் கேஜாக மாற்றி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. ரயில்வே துறையில, சுகாதார துறையில 108 ஆம்புலன்ஸ் திட்டம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. FSSAI, Food Safety Standard Act of India, அது நிறைய பேருக்கு தெரியாது, மேடையிலேயே நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நீங்க ஏதாவது சாப்பிடுற பொருள் வாங்குறீங்கல்ல, அதுல ஒரு பாக்கெட்ல வாங்குறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எந்த பொருளாகும் பாக்கெட்ல பேக் பண்ணி, அது சிப்ஸோ சாப்பாடோ கிரேப்ஸோ ஏதாவது என்ன சாப்பிட பொருள் வாங்கினாலும் அதுல ஒரு குறிப்பு இருக்கும். FSSAI ஆக்ட், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா. அது என்ன குறிப்புனா, அதுல சாப்பிடுற பொருள் என்னென்ன தன்மை உள்ள பொருள் அதில் உள்ள இருக்கு, அதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு, எவ்வளவு கண்டென்ட் ஃபேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, அதுல என்னென்ன இருக்குன்னு எல்லாமே குறிப்பிட வைத்தது. அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. இதை எவ்வளோ நம்ம நிறைய பண்ணிருக்கிறோம். இந்தியாவில இருந்து போலியோவை ஒழிச்சிட்டோம், இளம்பிள்ளைவாதம் இப்ப யாரும் கிடையாது. இப்ப முன்னாடியெல்லாம் லட்சக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க, நடக்க முடியாது. அப்படியே இப்ப யாருமே இல்ல. அதை ஒழிச்சது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அதோட நன்மைகள் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போனா இன்டர்வெல்ல வெளியில் வந்தா என்ன இருக்கும்? அப்படியே புகையா இருக்கும், வெளியில போக முடியாது, பாத்ரூம்லாம் போக முடியாது. இன்னைக்கு யாரும் ஒருத்தனும் சிகரெட் பிடிக்க முடியாது. ஏன்? சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு எங்கேயாவது இதுக்கு முன்பு ட்ரெயின்ல போன சிகரெட் பிடிச்சா நாத்தமா அடிக்கும். ட்ரெயின்ல, பஸ்ல அவன் மாட்ட பிடிச்சிட்டு இருப்பான். சினிமா தியேட்டர் எங்க போனாலும் இன்னைக்கு யாரும் எதுவுமே பிடிக்க முடியாது. ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சி. நான் சட்டம் கொண்டு வந்தேன், இந்தியாவில் யாருமே பொது இடத்துல புகைப்பிடிக்கிறார். அப்போ இது போன்ற எவ்வளோ நன்மைகள் நாட்டுக்கு நடந்தது, இந்தியாவுக்கு நடந்தது, தமிழ்நாட்டுக்கு நடந்தது. ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றதனால், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதனால் இவ்வளோ நன்மைகள் செஞ்சோம். இடஒதுக்கீடு தான் கொடுத்து வந்தோம். 27 விழுக்காடு ஓபிசிக்கு கல்வி நிலைகள் இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயா சண்டை போட்டு கொண்டு வந்தார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு மருத்துவத்துறையில முதல் முறையாக கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி எவ்வளோ சாதனைகள் நாம் செஞ்சிருக்கிறோம். காரணம், நம்ம இங்க வெற்றி பெற்றோம். அதனாலதான் இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான தேர்தல். நீண்ட காலமாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம், சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என 43 ஆண்டுகளுக்கு முன்பு, 44 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சங்கத்தை நிறுவிய காலத்தில் ஒரு மாநாடு போட்டார் 1980. அதில் முதல் தீர்மானம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். 44 வருஷமா போராடிட்டு வரோம் இந்த நடத்துல. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்று முதலமைச்சர் எப்படியாவது கொண்டு வாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு. இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. எவ்வளவு காலமாக நாம் கெஞ்சி கொண்டிருப்போம். தமிழ்நாட்டை ஆள்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது, திறமைகளும் இருக்கிறது. ஆனால் அதிகாரம் மட்டும் கிடையாது. 34 ஆண்டு காலமாக நம் கட்சி தொடங்கி 34 ஆண்டு காலமாக நாம் போராடி மக்களுடைய உரிமைகளை பெற்று தருகிறோம். போராட்டங்கள் வாயிலாக, ஆர்ப்பாட்டங்கள், அழுத்தங்கள், அறிக்கைகள், சட்டமன்றம், நீதிமன்றம். ஆனா
அந்த அதிகாரம் நமக்கு கிடைச்சதுன்னா ஒரு கையெழுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே தேவையில்லை. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பசுமை தாயகம் தலைவரா கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலம் நான் பணியாற்றினேன். அந்த நேரத்தில் புகையிலை பொருட்கள் எதிர்த்து, சிகரெட்டை எதிர்த்து போராட்டம் பண்ண நான். சினிமாவில் சிகரெட் காட்சிகளை எதிர்த்து பல போராட்டங்கள் பண்ண நான். ஆர்ப்பாட்டங்கள் பண்ணோம், என்னென்னமோ பண்ணோம். ஒரு சினிமா வந்தது, அந்த சினிமா பெரிய மவுண்ட் ரோட்ல பெரிய பேனர் வச்சாங்க. அந்த பெரிய பேனர்ல பார்த்தா ஹீரோ சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணோம், ராத்திரியோட ராத்திரி என்ன பண்ணோம், மேல ராத்திரியில பேனருக்கு மேல ஏறி அந்த பேனர் முன்னாடி சிகரெட் பிடிக்கிறது மட்டும் மறைச்சோம். பசுமை தாயகம் பேனர், அதுக்கு மேல பேனர் போட்டோம். ராத்திரியில அத சிகரெட் பிடிக்கிற காட்சி மட்டும் மறைச்சு, இதெல்லாம் பேப்பர்ல வந்து தப்போ. பீச்ல, மெரினா பீச்ல கிட்டத்தட்ட 20 அடி இவ்வளவு பெரிய சிகரெட், 20 அடி நீட்டுக்கு சிகரெட்டை ஒரு கத்தி வச்சு வெட்டுறேன். எதுக்கு? சிகரெட் வேண்டாம், சிகரெட் கெடுதல், சிகரெட்னால பாதிப்பு வருது, புற்றுநோய் மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வருது. இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணி நீங்கள் வெற்றி பெற வைத்து என்னை சுகாதாரத்துறை அமைச்சராக ஆக்கிய பிறகு ஒரே ஒரு கையெழுத்து போட்டேன். என்ன? பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது. அந்த அதிகாரம் நீங்க கொடுத்தீங்க. இன்னைக்கு கையெழுத்து போட்டேன். நீங்க கொடுத்த அதிகாரத்தில் எனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரத்தினால இன்னைக்கு பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது, குட்காவை தடை பண்ண, புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள் கொண்டு வந்தோம். இதெல்லாம் கொண்டு வர செய்தது நீங்கள் தான். அதைத்தான் தமிழ்நாட்டிலே இந்த அதிகாரம் இருந்தால் சாதாரணமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள், கையெழுத்து போட்டா போதும். 10.5 விழுக்காடுக்காக எத்தனை போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணும், எத்தனை அழுத்தங்கள் பண்ணும். நமக்கு அதிகாரம் இருந்ததுன்னா 10.5 இல்ல 15 விழுக்காடு கொடுத்துட்டு போலாம். கணக்கெடுப்பு நடத்தினா 15 விழுக்காடு 16 விழுக்காடு வரும். இவங்கிட்ட போய் 10 கெஞ்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு காலமா கெஞ்ச போறோம்? சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம் வேணும்னு எப்ப போராட்டம் பண்ணோம்? நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணீங்களா? 50,000 பேர் நீ பண்ணீங்கல்ல, 50,000 பேர் இங்க கூட்டு வச்சு ஐயா தலைமையில. அதனாலதான் அன்னைக்கு கலைஞர் அவர்கள் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிட்டார். அவ்வளவுதான், சும்மா அறிவிப்பு. அன்னைக்கு மட்டும் இந்த திட்டம் நிறைவேற்றிருந்தா இன்னைக்கு சேலம் மாவட்டம் செழுமையா இருக்கும். சில பகுதியிலாம் 1200 அடி போயிடுச்சு, தண்ணி இல்ல. ஆனா இந்த மாவட்டத்தில் தண்ணி போகுது, வெள்ளங்காலத்தில் தண்ணி போகுது, மேட்டூர் அணையில தண்ணி போகுது. எங்க போகுது? கடலுக்கு போகுது. நம்ம சொல்றோம் அந்த கடலுக்கு போற தண்ணிய ஒட்டுமொத்தம் இந்த மாவட்டத்துக்கு திருப்பி வைக்கணும்னு சொன்னோம். அவளுக்கு மனசு இல்ல பண்றதுக்கு. போராட்டம் பண்ணி 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 இப்போ முந்தைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3500 கோடி ரூபாய் திட்டத்தை வெறும் 500 கோடி ரூபாய் அப்ப ஒதுக்கி அவர் ஏரியாவுக்கு தண்ணி எடுத்துட்டு போயிட்டார். ஒரு தொடக்கம், அது போதுமானது கிடையாது. அவ்வளவு தண்ணி போகுது. பனமரத்துப்பட்டி ஏரியா தூர்வாரி அங்க இருக்க தண்ணியை நிரப்புங்க, இதெல்லாம் பயன்படுத்தலாம், கேட்கிற நிலையில இல்ல. சேலம் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு நம்ம தான் 5000 ஏக்கர் கொடுத்தோம். அப்ப எவ்வளவுக்கு வாங்கினாங்க? 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் ஒரு ஏக்கர் வாங்கிட்டு போனாங்க. ஆனா அதை அப்படியே வச்சிருக்கிறாங்க. நம்ம ஆட்சி அதிகாரம், தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா சண்டை போட்டு நிலம் வச்சிருக்கவங்க கொடுத்தவங்க திருப்பி நிலத்தை கொடுப்போம். இது நிச்சயமா நம்மளால செய்ய முடியும். சேலத்துல குப்பையை கொளுத்திட்டு இருக்கிறாங்க. குப்பையை கொளுத்ததுனால எவ்வளவு பாதிப்புன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு பாதிப்பு நம்ம இப்ப இருக்கிறவங்க, வரும் குழந்தைகளுக்கு பாதிப்பு, வரும் தலைமுறைகளுக்கு பாதிப்பு, கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு பாதிப்பு. டயாக்சின்ஸ்ல இருந்து எவ்வளவு நச்சு பொருள் வருது. ஆனா யாராவது கேட்கறாங்களா? ஒண்ணு இல்லை. உங்களுக்கு அதை பத்தி அக்கறையோ கவலையோ எதுவும் கிடையாது. இது நான் சேலம் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையில மட்டும் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் தீர்வு கொடுக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனா ஏன்னா நமக்கு மனசாட்சி இருக்கு, ஐயாவுக்கு நமக்கு மனசாட்சி இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் அந்த அவங்களுடைய நோக்கம் என்ன? காசுதான்.
கொள்ளடிக்கணும், அவ்வளவுதான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. எதை பத்தியும் தெரியல. அதனாலதான் அந்த ஆதங்கத்தோட தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் நான். களத்துல இறங்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா என் தம்பிகள் போன்று வேற எந்த கட்சியும் தம்பிகள் கிடையாது. அதுக்கு மேல என் தங்கைகள் போன்று எந்த கட்சியும் தங்கைகள் கிடையாது. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லுவேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டில் எனக்கு இருக்கிற தம்பிகள் தங்கைகள் போன்ற வேற எந்த தலைவருக்கும் கிடையாது தமிழ்நாட்டில் கிடையாது. அதனாலதான் நீங்க முடிவு பண்ணிக்கிட்டா போதும், இறங்குங்க. இறங்கி போய் ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வீடா போங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வாக்குச்சாவடி செயல் வீரர்கள், ஐயாவுடைய தளபதிகள். நீங்க எல்லாம் செயல் வீரர்கள். இன்னும் 1.5 மாதத்துல தேர்தலே முடிஞ்சிடும். 1.5 மாத தேர்தலே முடிஞ்சிடும். இன்னும் 2 மாதம் நீங்க கடுமையா நீங்க வேலை செய்யுங்க, வேலை செய்யுங்க. 2 மாதம் தான். ஏன்னா இது 26 முன்னோட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலில் உறுதியா தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெறும், உறுதியா நடைபெறும். அதற்கு முன்னோட்டம் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால்தான் மக்கள் நம் மீது நம்பிக்கை இன்னும் கூடும். இன்னைக்கே நம்பிக்கை வந்துட்டு இருக்கு. 2016 ஒரு பிரச்சாரம் பண்ணோம், ஞாபகம் இருக்குல்ல? என்ன பிரச்சாரம் பண்ணோம் 2016? ஒன்ன கேட்கல. என்ன பிரச்சாரமா? மாற்றம் முன்னேற்றம் பிரச்சாரம். இது எங்க போனாலும் இந்த பிரச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. டெல்லிக்கு கூட நாங்க போனா, அங்க போய் தேர்தலுக்கு பிறகு போனா டெல்லியில எல்லாரும் கை கொடுத்து வண்டர்ஃபுல் கேம்பெயின், நல்ல மிகச்சிறந்த பிரச்சாரம் பண்ணீங்க. பிரச்சாரம் வெற்றி பெற்றது. ஆனா நம்ம வெற்றி பெற முடியல. ஏன் வெற்றி பெற முடியல? இங்க அந்த நேரத்தில் பார்த்தா மேட்டூர் தொகுதியில் 50,000 வாக்கு வரணும், ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் 50,000 வாக்குகள் வாங்கணும், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 52,000 வாக்குகள் வாங்கணும். இப்படி எல்லாமே 40,000, 50,000, 30,000 எல்லாத்திலையும் வாங்கியிருக்கிறோம். ஆனாலும் வெற்றி பெற முடியவில்லை. அதுல ஒரு காரணம், அன்றைய காலத்தில் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் 2 பேரும் இருந்தாங்க. அவர்களை மீறி நமக்கு இன்னும் மக்கள் அன்னைக்கு நம்ம மீது நம்பிக்கை வரல. அப்போ அன்னைக்கு சொல்றேன் நான், இன்னைக்கு 2 பேரும் இல்ல. இன்னொரு முக்கியமான காரணம், அன்னைக்கு சொன்ன காரணம் என்னன்னா, என்ன நான் ஒரு சர்வே பண்ணேன், எலெக்ஷன் முடிச்சோன்னு சர்வே பண்ணேன். அந்த சர்வேல பொதுமக்கள் சொன்ன காரணம் என்ன சொன்னாங்க, என்ன யாரும் ஓட்டு கேட்கல. எனக்கு அன்புமணி ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுறாரு, ஒரு இளைஞர், படிச்சவர்லாம் வரணும், அவர் சொல்ற திட்டங்கள்லாம் மிக சிறப்பான திட்டங்கள் சொன்னாரு. ஆனா என்ன நேரடியா அவருக்கு ஓட்டு போடணும்னு என்ன யாரும் கேட்கல. இது பல பேர் சொன்னாங்க. அப்போ என்ன, அப்போ கட்டுமானம், நம்மளுடைய கட்டமைப்புகள் குறைபாடுகள் இருந்தது. இன்னைக்கு அதை சரிப்படுத்திட்டு இருக்கிறோம். அதான் நான் கேட்கிறேன், எல்லார் வீட்லயும் போங்க, எல்லாருக்கும் போய் கேளுங்க, எல்லார்கிட்டையும் வாக்குகள் கேளுங்க. யாரும் வரணும் எதிர்பார்க்காதீங்க. என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் சொல்றது நான், இவங்க தான் வரணும், இப்படிதான் இருக்கணும் எந்த எதிர்பார்ப்பு. நேரா போங்க, எப்பப்போ நேரம் கிடைக்குதோ நேரா வீட்டுக்கு போங்க. எங்க அண்ணன் அனுப்பிச்சாருங்க, எங்க அண்ணன் அனுப்பி உங்களை பார்த்துட்டு வர சொன்னார், அவ்வளவுதான். வேற எதுவும் பேச வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். இது நாங்க இது செய்யறோம் அது செய்யறோம் எதுவும் சொல்ல வேண்டாம். சும்மா பார்த்து போனோன்னு எங்க அண்ணன் அன்புமணி அனுப்பிச்சாருங்க, பண்ணலாம்ல, அது பண்ண முடியுமா? அவ்வளவுதான், அது பண்ணா போதும். ஏன்னா இவ்வளோ உழைச்சி நம்ம வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய உழைப்பெல்லாம் சாதாரண உழைப்பு கிடையாது. போராட்டம்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, டக்குன்னு கிளம்பி ஐயா கூட்டாட்டா போராட்டம்னு. மற்ற கட்சி போராட்டம்னா நீ எவ்வளவு கொடுப்ப, எப்படி கொடுப்ப, வண்டி எப்படி வருது, என்ன வருது, அப்படி வருது. நம்ம போராட்டம்னா இப்ப இருக்கிற சொல்றதுல ஒரு வாட்ஸ்அப்ல அமிச்சா போதும், டக்கு 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 இங்க இருந்து அந்த பக்கம் இங்க இருந்து வருவான், அங்க வருவான், எப்படி வருவான். அதனால இதெல்லாம் சமீபத்தில் நெய்வேலியில் NLC போராட்டம் நடத்தணும். அது சும்மா போராட்டம்லாம் இல்லை, ஆர்ப்பாட்டம் பண்ணோம். போராட்டம்னா வேற விதமா பண்ணிருக்கோம். அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கல்ல, வஜ்ராவே பின்னாடி போக வச்சுட்டோம் நம்ம. சரி, அது வேணாம், அது உள்ள நம்ம போக வேண்டாம். ஏன்னா இன்னும் நம்ம அந்த நிலைக்கு தள்ளப்படலை.
நானும் பொறுத்து சரி எனக்கு என்னன்னா என் தம்பிகள் மேல என் தங்கைகள் மேல ஒரு வழக்கு கூட வரக்கூடாது. ஏன்னா அதுல ரொம்ப நான் குறியா இருக்கிறேன். ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடலாம், டேய் அது பண்ணிடான்னா என் தம்பியை கண்ணை மூடிட்டு பண்ணுவானுங்க. ஆனா அது என் நோக்கம் கிடையாது, அது என் நோக்கம் கிடையாது. ஆக்கப்பூர்வ அரசியலை நான் உங்களை அழைத்து செல்வேன், அது என்னுடைய கடமை. கன்ஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் அதான் என்னுடைய நோக்கம். இது மக்கள் புரிந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள், புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியே போவது கிடையாது. அந்த வகையில தான் இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று முன்வைக்கின்றோம் மக்கள் மத்தியில். மக்கள்கிட்ட போய் சொல்றோம், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, என்ன செய்யணும், ஒன்னொன்னுக்கும் நம்ம சொல்லிட்டு வரோம். அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியாரா மீண்டும் சொல்லுறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்வதற்கு அத்துணை தகுதிகளும் அத்துணை திறமைகளும் அத்துணை திட்டங்களும் அத்துணை செயல் திட்டங்களும் அத்துணை தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு திட்டம், தொலைநோக்கு சிந்தனை எல்லாம் இருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படியே போவது கிடையாது, காலம் இப்படியே கடந்து போவது கிடையாது. மாற்றம் உறுதியாக வரும், அதை வர வைக்க வேண்டும். உங்க கையில தான் இருக்கு. என் தம்பிங்க கையில, என் தங்கைகள், அண்ணன்மார்கள், சகோதரிகள் கையில், உங்கள் கையில் இருக்கிறது. அந்த வகையில தான் இங்க நீங்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டும். 2 மாதம் தான் இருக்கு, 2 மாதம் வேலை செய்யுங்க, நிச்சயமா நம்ம வெற்றி பெறுறோம். அதன் பிறகு அடுத்த இலக்கு நமக்கு 26 பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறும்.